மக்களே, தூத்துக்குடி மாவட்டத்துல வேடநத்த கிராமத்துல 17 வயசு சிறுமிக்கு ஏற்பட்ட ஒரு அநீதி இன்னைக்கு விசாரணைக்கு மதுரை கிளையில வந்தது. ஓகேவா? அதுல போலீஸ் தரப்புல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீதிபதிகள் போலீஸை எச்சரிச்சுமே சில விஷயங்கள் அவங்க சொன்னதா இருக்கட்டும், எங்களுக்கு இவங்க மேலாம் சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சில மாதிரிகள்லாம் எடுத்திருக்குன்ற மாதிரி பல திடுக்கிடும் தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தின ஒரு முழு தொகுப்பு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அண்டு ஒரு ஃபைனலா அந்த வீடியோ எண்டில் ஒரு மெசேஜ் சில பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அதையுமே நான் சொல்லிடுறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே. ஸோ போன வாரம் 10ஆம் தேதி அந்த 6 மணிக்கு அந்த பொண்ணு வெளியே போயிட்டு வீடு திரும்பாம போலீஸ் கிட்ட போயும் நிறைய விஷயங்கள் போலீஸ் டிலே பண்ணி அவங்க பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருப்பா அப்படின்ற மாதிரி போலீஸ் எதெல்லாம் பேசக்கூடாதோ அந்த வேலைகள் எல்லாமே போலீஸ் தரப்புல இருந்து. ஏன்னா நைட்டு போய் கூப்பிட்டாங்க, நைட்டும் போலீஸ் வரல. மறுநாள் காலில் வாங்கினாங்க. மறுநாள் காலில் போய் சொன்னா இல்லை இந்த போலீஸ் ஸ்டேஷன் இல்லை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு, அங்கே போனா இல்லை இங்கே இல்லை திரும்ப அங்கே போங்கன்ற மாதிரி மாற்றி மாற்றி அலக்கழிச்சு இதுல இந்த ஒரு குற்றம் நடந்தது இல்லையா, இந்த குற்றம் நடந்ததுக்கு ஒரு 70% குற்றவாளி காரணம்னா இன்னொரு பக்கம் ஒரு 30-25% போலீஸ் வந்திருந்தா அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்க தோணுது. ஏன்னா அந்த பொண்ணோட அந்த உடல், இறந்து போன உடல் இருக்கு இல்லையா, அந்த உடல் மறுநாள் தான் காணப்படுகிறது. கண்டுபிடிக்கிறாங்க மறுநாள் தான். அதுக்கு நைட்டுலாம் தேடுறாங்க, கிடைக்கல. ஆனா மறுநாள் கிடைக்குது. அப்போ நைட்டே போலீஸ் வந்திருந்தா, நைட்டே இதெல்லாம் பண்ணியிருந்தா கிடைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இதில் நிறைய பிரச்சனைகள் போலீஸ் தரப்புலமே இருக்கு. அதில் பேசக்கூடாத வார்த்தைகள், யாருக்கிட்ட இந்த மாதிரி காணாமல் போன ஃபேமிலி கிட்ட போலீஸ் எப்படி பேசணும், போலீஸ் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு இருந்திருக்கணும். அந்த போலீஸ் அதிகாரியும் அதுக்கேற்ற மாதிரி செயல்படலை. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கா. இப்போ கிட்டத்தட்ட 6 நாள் ஆகுது. அந்த உடலை நாங்கள் வாங்க மாட்டோம், எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரையும் அந்த உடலை வாங்க மாட்டோன்ற மாதிரி அந்த ஊர் மக்களும் சரி, அந்த அந்த அப்பா அம்மா, அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் சரி, அந்த குடும்ப மக்களும் சரி எல்லாமே தெளிவா இருக்கிறாங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வழக்கை சிபிஐக்கு முன்னே எடுத்துட்டு போகணும், சிபிஐக்கு எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படின்றதுக்காக போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி மதுரையில் இந்த மாதிரி தாக்கல் செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க, நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அது தாக்கல் செஞ்சு அந்த தாக்கல் செஞ்ச மனு வந்து விசாரணைக்கு இன்னைக்கு வந்திருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி டிலே ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி வந்தோடனே ஸோ அங்கே நீதிபதிகள் 2 பேர், யாருன்னா சதீஷ்குமார், ஜோதிராமன், இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ஸோ பொண்ணோட அப்பா இருக்கார் இல்லையா, சிறுமியின் தந்தை, அவர் என்ன பண்ணிடுறாரு, என்னென்ன சீக்வன்ஸ் ஈவெண்ட் எப்படிலாம் நடந்துச்சு, ஸோ பொண்ணு காணாமல் போனதுலேருந்து நாங்கள் போலீஸில் போய் சொன்னோம், போலீஸ் இப்படிலாம் பேசினாங்க, அதெல்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி அனைத்து விஷயங்களுமே அழகாக எடுத்து வச்சிட்டார். அப்பா தரப்புல இருந்து விளக்கத்தை அவர் கொடுத்துட்டாரு. ஆனால் அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் எனக்கு ஷாக்காக இருந்தது. என்னன்னா, நீதிமன்றத்தை அணுக வேண்டாம் அப்படின்றது காவல்துறை வந்து அச்சுறுத்தினாங்களாம் அவரை வந்து நீங்க நீதிமன்றத்துக்கிட்ட போவாதீங்க, போய் சொல்லாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது என்னது, இது ஒரு இடத்துல நீதி கிடைக்கலன்னா அடுத்த ஸ்டெப் என்னமோ அதை தானே முயற்சி பண்ணுவாங்க யாரா இருந்தாலும். நீங்க போகக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும், ஒருத்தரால சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சில பல விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. பட் அரசு தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்க, பேசிக்கலி என்ன சொன்னாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா புகாரும் இது அந்த 10 தனிப்படையை அமைச்சு இது பண்ணுறதா இருக்கட்டும், அந்த சிறுமியோட மாதிரிகள்லாம் எடுத்து நாங்கள் டெஸ்ட்டுக்கு அமைச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீதிபதிகளோட கேள்விகள் வரிசையாக வைக்கிறாங்க. ஓகே. ஸோ உடற்கூறாய்வு அந்த போஸ்ட்மார்ட்டத்தோட ரிப்போர்ட் எங்க, அப்படியே அந்த ரிப்போர்ட் எங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை வந்து நாங்கள் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்க, இதை கேட்ட கேள்விக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 தடவியல் அந்த ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ற இருக்காங்களே, அந்த 3 பேராசிரியர்களை செய்து அந்த உடற்கூறாயோட அறிக்கையை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம், இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. ஆனால் என்ன, அந்த ஒரு பின்னந்தலையில் அடியுமே கழுத்து இதுவானது மட்டும்தான் நமக்கு வெளியாயிருக்கே தாண்டி, அதை தாண்டி இங்க வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, உதட்டுல காயங்கள், இந்த மாதிரி நிறைய காயங்கள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி நாங்க பார்த்தோன்ற மாதிரி ஃபேமிலி தரப்பு சொல்றாங்க.
இப்போ அதுக்கான எவிடன்ஸை ஃபைன் பண்ணணும்னா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வரணும் இல்லையா, அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் வரணும்ல. ஆனா அந்த சாம்பிள் ரிப்போர்ட்ஸ் இது வரைக்கும் போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்கல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இது கொடுத்துட்டோம், இது ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. பட் இது வரைக்கும் வெளியே வரல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்து இன்னொரு விஷயத்த போலீஸ் சொல்றாங்க. கரெக்டா வந்து விசாரணையில வந்து இப்போ பேரண்ட்ஸ் ஒத்துழைக்கல. எப்படி பேரண்ட்ஸ் ஒத்துழைக்கலையா, எப்படி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்கல அப்படின்றது சொல்றாங்க. முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், போலீஸ் வந்து பேரண்ட் வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் ஒத்துழைச்சாங்களா அந்த குடும்பத்துக்கு? அந்த குடும்பத்துக்கு போலீஸ் ஒத்துழைச்சு இந்த மாதிரி காணன்றாங்களே, விரைந்து செயல்படுவோம், போயிட்டு இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் எந்த இடத்துல ஒத்துழைச்சாங்க? போலீஸ் வந்து ஃபேமிலி ஒத்துழைக்கலன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்றாங்க. ஆனா அதே கம்ப்ளைண்ட் நம்ம ரைஸ் அந்த ஃபேமிலி ரைஸ் பண்ணும் போல போலீஸ் ஒழுங்கா செயல்படல, போலீஸ் ஒழுங்கா ஒத்துழைக்கலன்ற மாதிரி போலீஸ் மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் போடணும் போல இருக்கு. அப்படிதான் இருக்குது போல. ஏன்னா போலீஸ் தரப்புலுமே நிறைய தப்புகள் நடந்திருக்கு இந்த கேஸ்ல. ஆனா இவங்க ஃபேமிலி ஒத்துழைக்கலாம், என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஃபேமிலி எங்களுக்கு ஒழுங்கா ஒத்துழைக்கல அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்பு அங்க நீதிபதிகளுக்கு முன்னாடி இது சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஏதாவது க்ளூஸ் கிடைச்சிருக்கா, இதெல்லாம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதுல ஜட்ஜஸுமே கேள்வி கேட்டிருக்காங்க குறுக்கு விசாரணையில. நீங்க இந்த மாதிரி ஃபோன் நம்பர், அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோன் நம்பர்லாம் எடுத்து விசாரணை செஞ்சீங்களா, இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது போலீஸ் வந்து சொல்லிடுறாங்க 1600 நம்பர்ஸ் இருக்கு, அதை வந்து நாங்க ஆய்வு செய்துட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 10 தனிப்படை 6 நாள் ஆகுது. 1600 நம்பரை இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காங்களாம், ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்களாம். ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, அந்த சிறுமியோட போன்ல வந்து சில தடயங்கள் இருக்கு. ஸோ அந்த தடயங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதையும் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், ஃபாரன்சிக் அமைச்சு அதான வேலைகளும் பார்த்துட்டு இருக்கோன்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் போலீஸ் கிட்ட இன்னொரு கேள்வியை கேட்டிருக்காங்க. என்னன்னா, நீங்க வந்து உடனே ஃபேமிலி சொன்னாங்கல்ல, ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் வந்து ஃபேமிலி ஒத்துழைக்கலன்னு சொன்னாங்கல்ல, உடனே என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஜட்ஜஸ், நீங்க போலீஸ் விசாரணைக்கு நீங்க ஒத்துழைக்கணும், நீங்க உங்களுக்கு ஒத்துழைச்சாதான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க விசாரணை, அந்த ஃபேமிலியை நீங்க விசாரணை செய்யறீங்கல்ல, அந்த விசாரணை செய்யறது ஃபுல்லாவும் வீடியோ ஃபுட்டேஜாக, எப்படி நீங்க விசாரிக்கிறது எல்லாமே வீடியோ ஃபுட்டேஜாக நீங்க ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் ஆர்டர் வந்து போலீஸுக்கு நீதிபதிகள் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் தரப்புல இருந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, சிறுமிக்கு அந்த சிறுமிக்கு தெரிந்த நபர்கள், ஸோ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச நபர்கள் தான் இந்த குற்றத்துல ஈடுபட்டிருக்கணும், நன்கே தெரிஞ்ச நபர்கள் ஈடுபட்டதால் தான் இது வந்து இவ்வளவு நேரம் இழுத்து அழிச்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்க. பட் பேசிக்கா நம்ம லாஜிக்கா யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த பொண்ணு நைட்டு காணாம போச்சு. ஆனா மறுநாள் மதியம் அந்த இடத்துல இருந்தாங்க. பட் அது யாருடைய உதவி மூலியமா தான் அந்த இடத்துல அந்த இதுவே வந்து சேர்ந்திருக்குது. ஓகே, அந்த உடலே அங்க வந்து சேர்ந்திருக்குது. ஒருத்தரால எடுத்துட்டு வந்திருக்க முடியாதுன்றதால சம்திங் இருக்கு அதுல, 2-3 பேரும். இதுதான் பெற்றோரோட சந்தேகமே, மேஜர் சந்தேகமே. இந்த 2 சந்தேகம் அவங்க வைக்கிறது ஒண்ணுன்னா, இந்த மாதிரி கூட்டணியா ஏதோ நடந்திருக்குன்றதையும் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்றதான் பெற்றோரோட சந்தேகமா வைக்கிறாங்க. பட் இப்ப அதுக்கான ப்ரூஃபோ எவிடன்ஸோ எந்த ஆதாரமும் போலீஸ் கிட்ட இல்ல. அதுதான் பெரிய பிரச்சனை, ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க. ஸோ இதுவா இப்போ இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஒரு 5 பேர், ஸோ அந்த 5 பேரோட டிஎன்ஏ, ஸோ இந்த நெருக்கமாக இருக்கிற 5 பேரு கூடிய நாங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணி ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி அந்த 5 பேரோட டிஎன்ஏ வந்து நாங்கள் பரிசோதனைக்கு எடுத்திருக்கோம். இப்போ நாங்கள் அந்த டிஎன்ஏ பரிசோதனை முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் சொல்றோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த 5 பேர்ல டவுட் இருக்கு. அந்த சந்தேகப்படக்கூடிய 5 பேர்கிட்ட இருந்து டிஎன்ஏ எடுத்து அந்த டிஎன்ஏயும் இந்த டிஎன்ஏயும் மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதுதான் இப்போது. இதை எப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியாச்சா, கண்டுபிடிச்சிட்டு இதுக்கான அறிக்கை ஏப்ரல் 2 போலீஸ் வந்து இந்த அறிக்கையை வந்து தாக்கல் செய்யணும் நீதிபதிகளிடம் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் தரப்புல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா, அந்த அதிகாரி வந்து ஃபேமிலி கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுல நீதிபதிகள் தரமான ஒரு பதில் காவல்துறை முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்தா சிறுமியை காப்பாற்றி இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதைத்தான் நாங்களும் சொல்றோம், அதையும் அங்க சொல்லிட்டாங்க நீதிபதி. இன்னொரு விஷயம், அந்த காவல் ஆய்வாளர், ஸோ அந்த ஒரு லேடி வந்து ஓவரா பேசினாங்கல்ல போலீஸ், அவங்கள வந்து பணியிடை நீக்கம் பண்ணிட்டாங்கல்ல, அதோட நிறுத்தக்கூடாது,
அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட கடுமையான நடவடிக்கை அவங்க மேல எடுக்கணும், இந்த மாதிரி எப்படி நீங்க விட்டு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி அவங்களுக்கு நடவடிக்கை மேலும் அவங்களுக்கான இந்த இதை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸாருக்கு நீதிபதிகள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, என்னெல்லாம் பண்றாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து இப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா நம்ம பாதிக்கப்பட்டவங்களுக்காக நிக்கிறது தான் போலீஸ். ஆனா பாதிக்கப்பட்டவங்களே நீங்க அலக்கடிச்சு அவங்களுக்கு எதிராக அவங்களை கேவலப்படுத்துற மாதிரி பேசுறது என்னது இது? இதே நான் ஒரு கேள்வி கேட்குன்னா, இப்போ பேசுறாங்களே ஒரு பர்டிகுலர் நபர் பேசினாங்களே, அவங்களுக்கு யாரோ அவங்களுக்கு சொந்தமான நபரோ அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் இருந்து அவங்களுக்கு அப்படி நடந்திருந்து நம்ம ஆப்போசிட்ல இருந்து ரியாக்ட் பண்ணா அவங்க அதே மாதிரி ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்கல்ல. சோ உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது கிடையாது. நியாயம் என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான், அது ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்றேன். ஸோ தண்டனைகள் அதிகமாக்கினா மட்டும்தான் குற்றங்கள் குறையும். ஏன்னா எந்த நியூஸ் டெய்லியும் எடுத்து பார்த்தாலும் ஏதாவது இந்த மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு கூட நான் அப்படி ஒரு சில நியூஸஸ் பார்க்க முடியுது. இதுல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த விளாத்திக்குள்ள 2வது வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த 2வது வீடியோல ஃபேஸ்புக்ல சில கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். அதுல ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, இங்க ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஒரு இன்சிடென்ட்டை தான் நம்ம பேசி இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வந்து பாத்ரூம் கட்டி இருந்தால் இது நடந்திருக்கு, இது பண்ணியிருக்கா அது பண்ணியிருக்காருன்ற மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, அதை வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதுதான் ப்ராப்ளமே அவங்களுக்கு, இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ ஒன்று அந்த சொல்ற கான்டெக்ட் நீங்க கரெக்டா புரிஞ்சுங்க. அதை விட்டுட்டு நீங்க ஒரு வேற டைரக்ஷன்ல எடுத்துட்டு போய் சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல அப்படி பண்றாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ஒரு விஷயத்த உங்களுக்கு கருத்து சொல்லணும்னு தோணுதா சொல்லுங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம் சொல்லுங்க, சொல்லாதீங்க. ஆனா டிக்னிஃபைடா ஒரு நல்ல ரீதியில கமெண்ட்டை சொன்னா சூப்பரா இருக்கும். நிறைய பேர் வந்து அசிங்கமா மோசமா கமெண்ட்ஸ் போடுறதெல்லாம் பார்க்க முடியுது. எதுக்கே அந்த வேலை அப்படின்றது தான் எனக்கு சொல்ல தோணுச்சு. தயவு செய்து இந்த அசிங்கமாவோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுவதை நிறுத்திக்குங்க, தேவையில்லை. அது வந்து மற்றவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்றத சொல்றேன். அதுல அந்த ஒரு கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னடா இது இப்படி? அப்போ அது கீழே வந்து நிறைய பேர் உன் ஃபேமிலியில் நடந்ததுதான் நீ இப்படி தான் கேட்டிருப்பியான்னு நிறைய பேர் அவர் வந்து கேட்குறாங்க. பட் அவரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்றத எனக்கு சொல்ல தோணுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் பண்ணிருங்க. பாய் கைஸ்.